வெளிநாடுகளில் இருந்து இலங்கை செல்வோருக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். சமகாலத்தில் வெளிநாடுகளில் இருந்து இலங்கை வருவோர் விமான நிலையத்திலிருந்து கொழும்பு உட்பட தமது சொந்த இடங்களுக்கு செல்ல வாடகை வாகனங்களை பயன்படுத்துகின்றனர். அத்துடன் விடுமுறை காலத்தில் நாளாந்த பாவனைக்காகவும் வாடகை வாகனங்களை பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் வாடகை வாகனங்களால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். தமிழர்கள் அதிகமுள்ள வெள்ளவத்தை, தெஹிவளை உட்பட பல பகுதிகளில் இருந்து இது தொடர்பான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வாடகை வாகனங்களை பயன்படுத்தும் பயணிகள் தங்களை கடத்தல், கொள்ளை மற்றும் அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் கேட்டுள்ளார். வாடகை வாகன ஓட்டுநர்கள் அல்லது வாகன சேவைகளில் உதவி புரிபவர்கள் சம்பந்தப்பட்ட குற்ற சம்பவங்கள் குறித்து தகவல்கள் கிடைத்துள்ளதை அடுத்து இந்த வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் வாகன முறைப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளதுதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாகனத்தின் பதிவு எண், ரகம் மற்றும் ஓட்டுநரின் பெயரை சரிபார்க்க வேண்டும். குறிப்பாக இரவில் பயணிப்போர் தங்களது தொலைபேசி அல்லது கூகுள் வரைபடம் மூலம் தங்களது நேரலை இருப்பிடத்தை குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது நம்பிக்கைக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இலக்கை அடையும் வரை அவர்கள் உங்களை கண்காணிப்பதை உறுதி செய்ய வேண்டும். இரவு நேர பயணங்களின் போது ஓட்டுநர் அறிமுகமில்லாத, தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது எதிர்பார்க்காத பாதைகளில் செல்ல முயன்றால் கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும். பயணத்தின் போது முகம் தெரியாத நபர்கள் வழங்கும் உணவு, பானங்கள் அல்லது தண்ணீரை கண்டிப்பாக உட்கொள்ளக்கூடாது. மயக்க மருந்து கலந்த உணவுகளை கொடுத்து பயணிகளை மயக்கமடைய செய்த குற்ற செயல்கள் புரிவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. பயணத்தின் போது பணம், மடிக்கணினி, கைத்தொலைபேசி மற்றும் நகைகள் போன்ற விலை மதிப்பற்ற பொருட்களை பிறருக்கு தெரியும் வகையில் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். பயணத்தின் போது ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான சூழ்நிலை ஏற்பட்டாலோ அல்லது அச்சுறுத்தலை உணர்ந்தாலோ உடனடியாக போலீசாரின் அவசர உதவி எண்களான 119 அல்லது அவசர தகவல் சேவையான 118 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு வாகனம் மற்றும் சம்பவம் குறித்த விவரங்களை வழங்குமாறு பயணிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.